இது என் வழி. இதை அங்கே மண் எடுக்கிறதுக்காக இங்கே வாய்க்கா மாதிரி தோண்டி இதில் விடுறாங்க. நல்லா பார்த்துங்க. இது பண்ணைக்குட்டை ஸ்கீமு. இதில் உள்ளதை அங்கே உள்ள குளத்தை அவங்க வெட்டி மண் எடுக்க தண்ணி இடைஞ்சலாக இருக்குன்ட்டு என் வயலில் நோண்டி விட்ருக்காங்க. 4 கையும் அடைச்சிருக்கு. இதில் உள்ள மண்ணை வேற, என் வயலில் உள்ள மண்ணை வேற எடுத்திருக்காங்க, திருடி இருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கிட்டாச்சி தோன்றாங்க. சார், தரங்கம்பாடி வட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காட்டுச்சேரி கிராமத்துலேருந்து நான் வரேன். அதாவது சார், 3 அடி தோண்டினாலே பர்மிஷன் உண்டு. எங்கள் ஊரில் 15 அடி ஆழத்தில் பல குட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு உள்ள மணல் திருட்டு நடந்திருக்கு. இதை வந்து சம்மந்தப்பட்ட அவங்கவுங்க குளத்துல அவங்கவுங்க பட்டா இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோன்றது போக அடுத்தது பக்கத்து வயல் நான் வந்து சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதில் உள்ள மணலை வந்து நைட்டோட நைட்டாக இரவு 12 மணிக்கு மேலே எல்லா மணலும் திருடப்படுது. நான் ஒரு பண்ணை குட்டை 1 லட்சம் ரூபாய்க்கு தோண்டி 100 குழியில் பண்ணை குட்டை வச்சிருக்கேன். அதில் உள்ள வந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள மீன் வாங்கி விட்டு வளர்த்துட்டு இருக்கேன். இவங்க இரவோட இரவா அந்த மணல் திருடுறதுக்காக அதில் வெட்டுறப்ப உள்ள ஊறுற தண்ணியை என்னோட வயலில் திறந்து விட்டோன்னா அதில் உள்ள மீன் எல்லாமே வெளியாகிடுச்சு. மறுநாள் நம்பி கேட்கறதுக்கு அடைச்சி கொடுத்துட்டாங்க. அடைச்சி கொடுத்தோன்னா எனக்கு அதில் 1 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு. சரி, இனிமே தோண்டாதீங்க அப்படின்ட்டு நான் வெளியூர் வேலைக்கு போயிட்டேன். மறுநாள் நான் உடனே தமிழ்நாடு இந்த 1100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் பண்ணி 30 நாள் செஞ்சு திரும்பி எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா திரும்பி நான் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்குறேன். கேட்ட உடனே திரும்பி அந்த மனு என்ன இன்னொரு டைப்பு இது பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னாங்க. திரும்பி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறப்ப பார்க்குறேன், உன் வயலில் வந்து ஒரு 100 டிப்பர் மணல் அளவுக்கு அள்ளி இருக்கு. பண்ணைக்குட்டை தோண்டின மண்ணை வந்து நான் வந்து அடித்து வச்சுருந்தேன். அதை வெளியேற்ற முடியாது. அதில் மீன் வளர்க்கறதுக்காக நான் ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதில் உள்ள வந்து இரவோட இரவா ஒரு 100 டிப்பர் இந்த மணலை எடுத்துட்டாங்க. போய் கேட்கறதுக்கு நான் திரும்பி துத்து தரேன். என்னோட பர்மிஷன் இல்லாமல் என் நிலத்துல வந்து பட்டாவில் வந்து எடுக்கிறாங்க சார். பகல்லையே கிட்டாச்சிலேருந்து 2-3 டிப்பு பெரிய பெரிய லாரிக்கு மணல், வெள்ள மணல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்தாங்க இன்னும் வரைக்கும் தெரியல. உறையார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த ஒரு ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்களோட சப்போர்ட்ல தான் எடுக்கிறாங்க. எப்படி சார் பகல்ல ஒரு 12 மணிக்கு ஒரு கிட்டாச்சி வந்து எடுக்குதுங்கிறப்ப போலீஸோட பர்மிஷன் இல்லாமலாம் எடுப்பாங்க. சம்மந்தப்பட்ட அட்டாச்சிகள் யாரும் எந்த ஒரு இதுவும் கண்டுக்கல. அதனால தான் நான் ஐயா அவர்கள்ட்ட, கலெக்டர் அவர்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். எனக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க எப்படி அதை எடுத்துட்டு போகணும் சார். எங்கள் நிலத்துல நாங்கள் அதில் தானே வாழ்வாதாரம் இருக்கு. அதில் வந்து குட்டி அதுகளோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே நான் சார்ட்ட கொடுக்குறேன். எப்படி தோண்டியிருக்காங்கன்ட்டு. நான் தோண்டி போய் உடனே கேட்ட உடனே அடைச்சி கொடுத்துட்றது. மராநல் ராமனுங்கிறவர், அவரு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து அரசியல் கட்சிகள் தான். இதனால என் உயிருக்கு கூட ஆபத்து வரும் மிரட்டல்கள் வந்துச்சு. நான் வந்து சாதாரண ஃபேமிலியில தான் இருக்கேன். என்ன போறப்ப அடிச்சு கொல்லலாம். நான் மேற்கொண்டு திரும்பி வந்தா எனக்கு என் உயிருக்கு ஆபத்து உண்டு. என் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய அந்த அதிகாரிகளால தான் வரும். மணல்லாம் கொஞ்சம் நெஞ்சம். நீங்க அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்தா 1 குட்டை 2 குட்டை இல்லை சார், கிட்டத்தட்ட 30-40க்கு மேல உள்ள குட்டைகள் எதுக்குமே பர்மிட் கிடையாது. எல்லாமே இல்லீகலான உள்ள குட்டை. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஐயா அவர்கள் எனக்கு நஷ்டஈடை வாங்கி கொடுக்கணும். அந்த மேற்கொண்டு திரும்பி தோண்டாத அளவுக்கு. அதனால நிலத்தடி நீர் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டு சார். எல்லாமே உப்பு தண்ணி தான். எல்லாம் உப்பு, நல்ல தண்ணியா இருந்தது உப்பு தண்ணி ஆயிட்டு. கிட்டத்தட்ட 20 அடி தோண்டா என்ன சார் ஆகணும். உடனே அவசரம் என்ன பண்றாங்க, குப்பைகள்லாம் போட்டு துத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகளே என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஏதோ வருதுன்னு உடனே துத்துக்கிட்டு இருக்காங்க. துக்குறவங்க என்னோட நிலத்துல உள்ள மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போய் அதில் துத்துட்டாங்க. நான் வந்து பார்க்குறேன், வேலையை விட்டுட்டு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வந்திருக்கேன், வந்து பார்க்குறேன், வயிறு எரிச்சலாக இருக்குது சார். வயலில் நம்ம மண் 100 டிப்பர் 50 டிப்பர் மண் அள்ளிட்டாங்க சார்.